ஏனென்றால் எந்த ஒரு குற்றமும் ஓகே, எந்த ஒரு குற்றமும் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எது ரொம்ப மோசமான குற்றம் என்று நம்ம பார்த்தோம்னா நம்பிக்கை துரோகம். கரெக்டுங்களா? நம்பிக்கை துரோகம்ன்றது ஒரு 1000 கொலைக்கு சமம். இப்போ பொதுவா உலகம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லாமே, ஒரு விஷயம் கூட இல்லை, பாக்கி இல்லை, அத்தனை விஷயம் எடுத்துட்டா கூட நம்பிக்கை தான். இப்போ நம்ம நைட்டு தூங்க போறோம்னா காலையில் எந்திரிச்சிருக்கோங்கிறது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போல ஒரு பிஸ்னஸ் செஞ்சோன்னா இவர்கிட்ட இந்த பொருளை விற்றோம்னா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. பஸ் ஏறி உட்காந்தா போய் சேர்ந்துட ஊருக்குன்னு நம்பிக்கை இருக்கு. குழந்தைகள் இங்கே படிக்க வச்சா நல்லா ரெடி ஆயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒட்டுமொத்தமே வாழ்க்கையே நம்பிக்கை. இன்னும் மனிதர்களை பொறுத்தளவு சில பேர் உயிர் நண்பர்களாக இருப்பார்கள். அதுதான் இங்க நடந்துச்சு. யூதாசை கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் போது யூதாஸ் மோசமானவராக இருந்திருப்பாரா? இல்லையே.